விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு குரு அதிசார பயிற்சி பலன்களை பத்தி பார்க்க போறோம். அப்ப இந்த குரு அதிசாரம் உங்களுக்கு அக்டோபர் 9ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் 22ஆம் தேதி வரைக்கும் நடக்க போகுது. அப்ப 74 நாள் உங்களுக்கு இந்த குரு அதிசார வக்ர பயிற்சி நடக்க போகுது. அப்ப குரு இதுவரைக்கும் ராசிக்கு 8ல உங்களுக்கு மிதுன வீட்டுல மறைந்து நிற்கிறார். இந்த மறைந்த குரு அடுத்த ஒரு 2.5 மாசத்துக்கு ஃபார்வர்ட் ஆக போறாரு. ராசிக்கு 9ல பாக்கிய ஸ்தானத்துல நிக்க போறாரு. இப்ப அந்த பாக்கிய ஸ்தானத்துல நிக்கிற குரு உங்களுக்கு சில வாழ்க்கையில ஒரு சில மாற்றங்களை இவங்க ஏற்படுத்த போறாங்க. அப்ப குரு நின்ற பலன், குரு பார்வை பலன் அப்படின்னு உங்களுக்கு ஒரு 4 ஸ்தான பலன்கள் மாறப்போகுது. இதன் அடிப்படையில இது ஒரு 74 நாளுக்கு தான் இந்த கான்செப்ட் இருக்குது. அப்ப அப்ப இந்த இது வரைக்கும் குரு வக்ரம் எல்லாம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. வக்ரம்னா ரிவர்ஸ்ல வருவாரு. இந்த வட்டம் குரு ஃபார்வர்ட் ஆகுறது. அதனாலதான் இந்த பயிற்சி பலன்களை இப்ப கொஞ்சம் விலாவரியா பாக்குற மாதிரி கொஞ்சம் இருக்குது. அப்ப இந்த குரு இந்த விருச்சிக ராசியில் பிறந்த விசாக நட்சத்திரம், அனுச நட்சத்திரம், கேட்டை நட்சத்திரம் இந்த 3 நட்சத்திரத்துக்காரங்களுக்குமே ஒரு வாய்ப்புகளை இவர் ஏற்படுத்த போறார் அப்படின்றத நான் ஞாபகப்படுத்துறேன். அப்ப இந்த குரு அப்படின்னு வரும்போது இங்க ராசிக்கு 9ல உங்களுக்கு குரு பாக்கிய ஸ்தானத்துல உட்கார்ந்துருக்காரு. அப்போ பாக்கிய ஸ்தானத்துல அப்படின் போதே நமக்கு நம்ம ஒரு வாய்ப்பு, ஏதாவது ஒரு அதிர்ஷ்டம், ஏதாவது லக்கு ஏதாவது இருக்குமா அப்படின்ற ஒரு கூட்டுல நம்ம சிலர் இருந்துகிட்டு இருப்போம். அந்த மாதிரி நபர்களுக்கு ஒரு வாய்ப்பை இவர் உண்டு பண்ணுவார் அப்படின்றத நான் ஞாபகப்படுத்துறேன். என்ன மாதிரி வாய்ப்பு அப்படின்ற ஒரு கேள்வி. அதிர்ஷ்டம், பொருள் சேர்க்கை, கடன் தொந்தரவு தொல்லை இதுல இருந்து ரிலீவர் ஆகுது. தொழில்ல ஒரு முன்னேற்றம், அடுத்த கட்ட வாழ்க்கை தரத்தை நம்ம எட்டி பிடிப்பதற்குரிய விஷயங்கள். இது வரைக்கும் ஒரு சில வேலைகள்ல இருந்தேன், அது எனக்கு மனஸ்தாபங்கள் ஏற்படுத்திதான் இருக்கு அப்படின்றவங்களுக்கு ஒரு இடமாற்றம், ஒரு புதிய இடமாற்றத்தை உங்களுக்கு ஏற்படுத்தார். அப்ப ஆல்ரெடி வியாபாரம்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன், எதுவுமே செல்ஃப் எடுக்கல அப்படின்றவங்களுக்கு நல்ல ஒரு வருமானத்துக்குரிய விஷயத்தை இவர் ஏற்படுத்துவார். இதெல்லாம் உங்களுக்கு அடுத்த 2.5 மாசத்துக்கு தான் வாய்ப்பு இருக்குது. இந்த 2.5 மாசம் சென்று எங்களுக்கு எதுவும் பலன்கள் வராதா அப்படின்ற ஒரு கூட்டு இருந்தா கூட இந்த 2.5 மாசம் சென்று இந்த குரு உங்களுக்கு ராசிக்கு 8ல மறுபடியும் ரிவர்ஸ் ஆயிடுவார். மறுபடியும் குரு மறைந்தே போயிடுவார். இதனால இந்த 2.5 மாசத்தை கரெக்டா நீங்க பயன்படுத்திக்கோங்க. மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த பயிற்சி பலன்களை பார்த்துட்டு நீங்க அதன்படி உங்க வாழ்க்கையை சாதகமா மாத்திட்டீங்கன்னா நம்மளோட வீட்டுல நம்மளோட கல்லால காசு கட்டும் அப்படின்றத நான் ஞாபகப்படுத்தினேன். அப்ப கடன் கடன் சார்ந்த விஷயங்கள்லாம் அடைச்சிருவேனா அப்படின்ற ஒரு கேள்வி இருந்துட்டே இருக்கும். உங்களுக்கு இந்த குரு பாக்கியஸ்தானத்தை பார்க்கறதுனால உங்களுக்கு கைக்கு மீறிய உங்களோட வருமானத்துக்கு மீறிய வருமானம் வரும்போது நீங்க உங்களை சுத்தி உள்ள பிரச்சனைகளை நீங்க செட்டில் பண்ண ஆரம்பிச்சிருங்க. அதுக்குரிய விஷயங்கள்லாம் உங்களுக்கு இது வரைக்கும் வாய்ப்புகள் இருக்கு. அப்ப இது வரைக்கும் நடக்கவே நடக்காது, இதெல்லாம் அவ்வளவுதான், நமக்கு குரு பயிற்சி சரியில்லை அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கும் இந்த 2.5 மாசம் உங்களுக்கு பலன்களை மாற்றி அமைப்பார். அப்ப கரெக்டா இதை பயன்படுத்திக்கோங்க. அப்ப சில காரிய தடங்கள் இருந்தால் கூட அதுலயும் நீங்க டெலிவர் ஆகி அடுத்த கட்டத்துக்கு நகர்றதுக்குரிய விஷயங்கள் இருக்கு. ரெண்டாவது இந்த குரு உங்களோட ராசியை பார்ப்பார். அப்ப ராசியை பார்க்கும் போது அப்ப ராசினாலே நமக்கு என்ன, நமக்கு ஏதாவது நடக்குமா நடக்காதா அப்படின்ற ஒரு கூட்டுல இருந்துட்டு இருப்பீங்களா. அப்ப இது வரைக்கும் திருமணம் ஆகல, இது வரைக்கும் எனக்கு சில வாய்ப்புகள் கிட்டல அப்படின்றவங்களுக்கு அப்ப காதல் கை கூடுறது, பிரிந்த குடும்பம் ஒன்று சேர்றது, திருமணத்துக்கு முயற்சி பண்ணி சில காரிய தடைகள் ஆன அது ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் அடுத்த 2.5 மாசத்துக்கு திருமண மாலை பூத்தா இருக்குது. அவசரப்படுறவங்களுக்கு இப்பயே திருமணம் பண்ணணும், லேட் ஆயிடுச்சு, வயசாயிருச்சு அப்படின்றவங்களுக்குலாம் அடுத்த ஒரு 2.5 மாசத்துக்கு சில வாய்ப்புகள் இருக்கு. அப்படி உங்களோட விஷயங்கள் உங்களோட சொந்த பந்தத்தை பொறுத்து உங்களுக்கு நல்ல அமைப்பு வந்துச்சுன்னா தாராளமா திருமணத்துக்குரிய விஷயத்தை ஃபாலோ பண்ணிக்கோங்க. கணவன் மனைவி பிரிஞ்சிருந்தீங்கன்னா விருச்சிக ராசிக்காரங்க நீங்களே போயிட்டு உங்க பார்ட்னரை கரெக்டா பேசிக்கோங்க. அடுத்து மறுபடியும் குடும்பம் ஒன்று சேர்வதற்குரிய வாய்ப்புகள் இருக்குது. நீங்களும் குடும்பம் குட்டி பிள்ளைகளோட நல்ல ஒரு வாழ்க்கை தரம் வாழ்வதற்குரிய வாய்ப்பை இவர் ஏற்படுத்தார். ரெண்டாவது உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்துல ஒரு முன்னேற்றம் இருக்கும். அப்ப இது வரைக்கும் உடல் ஆரோக்கிய ரீதியா நான் டவுனா இருந்தேன் அப்படின்ற ஒரு கூட்டு இருக்கும். ஏன்னா அது சனி பயிற்சி ராகு கேது பயிற்சியை பொறுத்து ஹெல்த் இஷ்யூஸ் மைல்டா இருக்கும். இதுக்கப்புறம் சிந்தனை தெளிவு பெற்று நல்ல ஒரு உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றம் பெற்று நல்ல ஒரு வாழ்க்கை தரம் வாழ்வதற்கும் உங்க ராசிக்கு இந்த குரு பார்வை பலன்கள் சிறப்பாக இருக்கும் அப்படின்றத நான் ஞாபகப்படுத்துகிறேன். அப்ப நமக்கு குரு ராசியை பார்த்தாலே நம்ம நல்ல ஒரு சிந்தித்து செயல்படக்கூடிய கெப்பாசிட்டி, இது வரைக்கும் ஏதாவது ஒரு விஷயங்கள் செய்ய முடியாமல் நம்ம தயங்கிக்கிட்டு இருந்தோம் அப்படின்ற ஒரு கூற்ற நல்ல ஒரு மனநிலை உங்களுக்கு ஏற்படுத்தும். இது ஒரு வாய்ப்பு. அப்ப குரு உங்களுக்கு 2வது 7ஆம் பார்வையா உங்களோட தைரியஸ்தானம், சகோதர ஸ்தானத்தை பார்ப்பார். அப்ப தைரியஸ்தானம், சகோதர ஸ்தானம் அப்படின்னு வரும்போது மனசுல ஒரு தெம்பு, தெளிவு, தன்னம்பிக்கை பிறக்கும். அப்ப இது வரைக்கும் பண்ணலாமா வேண்டாமா, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா பண்ண வேண்டாமா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தவங்களுக்கு அடுத்த ஒரு ஷார்ட் பீரியட், அடுத்த 2.5 மாசத்துக்கு உங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்புகளை இவர் ஏற்படுத்துவார். அப்ப நீங்க தொடர்ந்து உங்களோட வேலைகளுக்குரிய முயற்சிகள் ஃபாலோ பண்ணலாம். ஒரு இடம் விட்டு மாறணும்னு நினைச்சிருந்தா கூட
இடம் விட்டு இடம் மாறலாம். இல்ல ஒரு புரமோஷன் போஸ்டிங் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கூட அதுக்கும் நீங்க டைரக்ட்டா அப்ளிகேஷன் பண்ணலாம். அதே மாரி வெளிநாட்டு பயணம், இல்ல வெளிநாட்டுலேருந்து மறுபடியும் உள்நாட்டு பயணம் இந்த மாரி விஷயங்களுக்கு ஒரு எண்ணம் ஓடிட்டு இருந்தா கூட அதுக்கும் உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றத நான் ஞாபகப்படுத்திக்கிறேன். 2வது வந்து உங்களோட தம்பி, தங்கை அப்படின்னு உங்களுக்கு கீழ இருப்பாங்க பார்த்தீங்களா? அந்த சிப்லிங்ஸ்கள் கூட உங்களுக்கு சில கருத்து வேறுபாடுகள், மனஸ்தாபங்கள், சொத்து பிரச்சனைகள், அதனால பேசாமல் பிரிஞ்சிருந்தீங்கன்னா கூட மறுபடியும் ஒன்று சேர்வதற்குரிய வாய்ப்பை இவர் உண்டு பண்ணுவார். அது எவ்வளோ நாளு? 74 நாளுக்குள்ள தான். இதுக்குள்ள நடந்துருச்சுன்னா, அத அனுபவிச்சுக்கோங்க. நடக்காத பட்சத்துக்கு நீங்க பொறுமையா நீங்க வெயிட் பண்ணணும். அது உங்க ஜனன ஜாதகத்தின் அடிப்படையில ஃபாலோ ஆகும். மத்தபடி வந்து இந்த குரு வந்து சில வாய்ப்புகள். அப்ப நமக்கு வந்து இந்த வருஷம் சாதகம் இல்லாத வாய்ப்புகளை அடுத்த வருடத்துக்கு நகர்த்துவதற்குரிய விஷயத்தை உங்களுக்கு ஏற்படுத்தார். அப்ப இது வந்து ஒரு பாசிட்டிவ். அப்ப 3வது வந்து உங்களுக்கு வந்து பூர்வீக ஸ்தானத்த அவர் பார்ப்பார். அப்ப பூர்வீக ஸ்தானத்த பார்க்கிறாரு அப்படிங்கும்போது வந்து, நமக்கு வந்து பூர்வீகம்னாலே என்ன? நமக்கு வந்து சொத்து வாங்குறது. அது சொத்துனாலே உங்களுக்கு வீடு, வாகனம், நிலம், ஆடை, ஆபரணம். இந்த மாரி விஷயங்களுக்கு ஏதாவது முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிற விருச்சிக ராசிக்காரங்களுக்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்கு. அத கரெக்ட்டா பயன்படுத்திக்கோங்க. 2வது வந்து, நீங்க பிள்ளை பாக்கியத்துக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. அண்ணே இதுவரைக்கும் வந்து குரு 8ல மறைஞ்சிருக்காருன்னு சொல்ட்டாங்க. பிள்ளையே கிடைக்காதுன்ட்டாங்க அப்படின்றவங்களுக்கு, இப்ப குரு உச்சம் பெற்ற குரு வந்து உங்களோட பூர்வீக ஸ்தானத்த 7ஆம் பார்வை 9ஆம் பார்வையா பார்க்கும்போது, அடுத்த ஒரு 2 1/2 மாசத்துக்கு கரு தரிப்பதற்குரிய வாய்ப்புகள் இருக்குது. அப்ப நீங்க விருச்சிக ராசியா இருந்தாலும் சரி, அது ஆணா இருந்தாலும், பெண்ணா இருந்தாலும் உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப நீங்க இதுக்கு உரிய இல்லற வாழ்க்கைக்குரிய விஷயங்கள்லாம் ஒண்ணுமா இருக்கிற விஷயத்த கரெக்ட்டா ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பா இது நடக்கும். சிலருக்கு வந்து கோர்ட் கேஸ் வம்பு வழக்கு போய்க்கிட்டு இருக்குதுண்ணே. எனக்கு ஏதாவது சாதகமா வருமா? அப்படின்ற ஒரு கேள்விக்கும் உங்களுக்கு ரிசல்ட் வரும். நீங்க நல்ல ஒரு ரிசல்ட்டுக்கு தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னா, அது உங்களுக்கு சாதகமா வரும். அது அண்ணன் தம்பி பிரச்சனையா இருந்தாலும் சரி, பங்காளி சண்டையா இருந்தாலும் சரி, சொத்து பிரச்சனையா இருந்தாலும் சரி, வேற ஏதாவது இதர பிரச்சனைகள்ல மாட்டிக்கிட்டு இருந்தா கூட, அதுவும் உங்களுக்கு சாதகமா வரும். இது போக உங்களுக்கு இடம் மாற்றம். நான் வந்து ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு மாறப்போறேன் அப்படின்ற ஒரு கூட்டுல இருக்கிறவங்களுக்கும் வாய்ப்பு இருக்குது. பூர்வீகத்த விட்டு நான் வெளிய போயிட்டேன். மறுபடியும் என்னோட பூர்வீகத்துக்கு வர முடியுமான்னு கேட்டா, அதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. அதெல்லாம் நீங்க கரெக்ட்டா ஃபாலோ பண்ணிக்கலாம். 2வது வந்து இந்த படிக்கிற பசங்களுக்கு, படிப்பெல்லாம் நல்லா வருமா? நாங்க நல்லா படிச்சுருவோமா? இப்ப வரைக்கும் வந்து 8ல குரு மறைஞ்சிருக்கிறாரு. நாங்க மாட்டிக்கிட்டோம்னு நெனச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு நெனைக்கிறவங்களுக்கு வந்து, இந்த குரு வந்து உங்க ராசிய பார்க்கறதுனால, இந்த விட்டுப்போன படிப்பு, படிப்புல மக்கர் பண்ணிக்கிட்டு இருக்கிற பசங்களுக்கெல்லாம் மறுபடியும் ஒரு இம்ப்ரூவ்மென்ட் இருக்கும். அதே மாரி வந்து ஹையர் ஸ்டடீஸ் பண்ணணும், மாஸ்டர்ஸ் பண்ணணும், டிகிரி பண்ணணும், பிஹெச்டி பண்ணணும். இதர ஏதாவது கவர்ன்மென்ட் ஜாப் ஏதாவது ட்ரை பண்ணணும். கவர்ன்மென்ட்க்கு எக்ஸாம் எழுதுறேன். கவர்ன்மென்ட்க்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஃபைனல் ரிசல்ட்ல இருக்கிறேன். அப்படின்றவங்களுக்கும் உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அப்ப உங்களுக்கு இந்த குரு அதிசார பயிற்சி வந்து 74 நாள் தான். இத வந்து அசால்ட்டா விட்டுறாதீங்க. இப்ப பலன் சொல்றது தான் நம்மளோட வேல. இந்த பலன வந்து அனுபவிக்கிறது உங்களோட வேல. அந்த பலன உங்களுக்கு சாதகமா மாத்திக்கிறது உங்களோட வேல. அத நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்ப இது வந்து எப்படின்னா, ராசிக்கு மட்டும் தான் இந்த பலன்கள் போயிட்டு இருக்குது. இந்த குருவோட அதிசார வக்ர பயிற்சிய வச்சு தான் இந்த பலன்கள்லாம் உங்களுக்கு வந்து நம்ம கணிச்சு உங்களுக்கு சொல்றோம். இத கரெக்ட்டா பயன்படுத்திக்கோங்க. மத்த கிரகங்களோட பலன்கள் அது அது ஒண்ணொண்ணா நடக்கும். அந்த டாபிக்ல நம்ம போல. அதுக்குள்ள போனோம்னா நீங்க கன்ஃப்யூஸ் ஆயிறீங்க. அதுபோக உங்க ஜனன ஜாதகத்துக்கு ஒரு மாரியா பலன்கள் நடக்கும். அதையும் பொறுத்து உங்களுக்கு பலன்கள் நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஃபியூச்சர்ல. மத்தபடி இந்த குருவோட அதிசார பயிற்சிய கரெக்ட்டா நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்ப கடன் சார்ந்த விஷயங்கள்ல இருந்து நீங்க ரிலீவர் ஆகுறதா இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து இன்வெஸ்ட்மென்ட் பண்ணிருக்கீங்க, ப்ராஃபிட்ஸ் எடுக்க போறீங்க, குடுத்தத வாங்க போறீங்க, இல்லாட்டினா வாங்குனத குடுக்க போறீங்க அப்படின்ற ஒரு கூற்றுக்குள்ள இருக்கீங்கல்ல, உங்களுக்கு அதெல்லாம் நடக்கும். இதுக்குரிய கூற்றுல தான் இப்போதைக்கு போய்க்கிட்டு இருக்குது. மிஸ் பண்ணிறாதீங்க அடுத்த 74 நாளு. அந்த டேட்ஸையும் கரெக்ட்டா நான் மறுபடியும் சொல்றேன். அக்டோபர் 9ல இருந்து டிசம்பர் 22ஆம் தேதி வரைக்கும். இது 2025க்குள்ள மட்டும் தான் நடக்குது. 26 கிடையாது. அப்படின்றத நான் ஞாபகப்படுத்திக்கிறேன். இந்த வாய்ப்புகள மிஸ் பண்ணிறாதீங்க. விருச்சிக ராசியில் பிறந்த அனுச நட்சத்திரம், அதுபோக வந்து விசாக நட்சத்திரம், அதுபோக இந்த கேட்டை நட்சத்திரம். இந்த 3 நட்சத்திரத்துக்காரங்களுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா?